அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் கடக மாதம் ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை ஏகாதேசி திதி அனுஷம் நட்சத்திரம் சர்வ ஏகாதேசி நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் செவ்வாயுடன் குரு பகவான் சேர்க்கை உள்ளது. கடகத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் ஆடி மாதம். தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம். பெண்மை எனும் சக்திக்கு பெருமை சேர்க்கும் மாதம் இந்த ஆடி. சூறை காற்றோடு அம்மனின் அருட்காற்று அரவணைக்கும் மாதம் இந்த ஆடி மாதம். ஆடி முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரையும் கொண்டாட்டங்களுக்கு குறைவிருக்காது. இந்த மாதத்தில் ஆடி அமாவாசை தொடங்கி ஆடி பூரம், ஆடி பெருக்கு, ஆடி தபசு என ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் களை கட்டும். இந்த ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை உள்ளது. ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட அம்மனின் சக்தி அதிகமாக இருக்கும். பார்வதி தவத்தை மெச்சிய பரமசிவன் ஆடி மாதம் அம்மனின் மாதமாக இருக்க வேண்டும் என வரம் கொடுத்தார். இந்த மாதத்தில் அம்பிகையை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் இன்பங்கள் அனைத்தும் இல்லம் தேடி வரும், துன்பங்கள் தூர ஓடி ஒளியும். ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்பிகையை வழிபட்டால் கோடி கோடியாய் நன்மைகள் சேரும், வாழ்க்கை வளர்ச்சி ஏற்பட, வருமானம் குவிய, வாய்ப்புகள் வீடு தேடி வர. கடகத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையையும் மகாலட்சுமியையும் பராசக்தியையும் முறையாக வழிபட்டால் குறைகள் தீரும், நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும். பொதுவாக லட்சுமி வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது விளக்கு ஏற்றி குங்குமம், சந்தனம், பூசூட்டிய குடம் வைத்து தேங்காய், வெற்றிலைப்பாக்கு படைத்து இனிப்பு பொருட்களை நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். வழிபாட்டின் பொழுது அஷ்டலட்சுமி வருகை பதிகம், துதிப்பாடல்கள் பாடி தீபம் பார்த்து வழிபாடு செய்தால் செல்வ வளம் பெருகும், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு அகலும், திருமண கனவு நிறைவேறும், எந்த கோரிக்கையை நினைத்து வழிபட்டாலும் அது விரைவில் நிறைவேறும். மேலும் ஆடி 5ஆம் தேதி கடகராசியில் புதன் வக்ரம் பெறுகின்றார். ஆடி 16ஆம் தேதி சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாதம் முழுவதும் கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கின்றார். மாதம் முழுவதும் செவ்வாயும் குருவும் ரிஷபராசியில் சேர்க்கை பெற்றிருக்கின்றார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சூரியன் மறைவாக அமர்ந்திருக்கின்றார். செவ்வாய் பகவான் அருமையான அமைப்பில் வலம் வருகிறார். இதனால் குடும்பத்திற்குள் இனிமை, விசேஷ நிம்மதி சம்பவங்கள் நடக்கும். குறிப்பாக இந்த மாதம் தொடங்கி 5 தினங்கள் கடந்த பிறகு மூலம் நட்சத்திர அன்பர்களின் வாழ்வில் பலவித இனிமை, நிம்மதி, திருப்பங்கள், பொருளாதார மேன்மைகள், வசதி அந்தஸ்து உயர்வு, பொருளாதார சொத்து சேர்க்கை இவ்வாறு உண்டாகும். உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த மாதம் துவங்கி 9 தினங்கள் வரை எதிர்காலத்திற்கான மகிழ்ச்சி ஏற்றங்களை, பொருளாதார மாற்றங்களை, குடும்ப சுபிட்சங்களை சந்திப்பீர்கள். தனுசு ராசிக்கு இப்போது சுகஸ்தானத்தில் அமர்ந்துள்ள ராகு பகவான் மட்டுமே சற்றே சரியில்லை. அதோடு ராசிநாதனான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். இருந்தாலும் அனைத்து நெருக்கடிகளையும் குரு பகவானை விரட்டி விடுவார், கவலை வேண்டாம். 10ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் இந்த மாதம் தொடங்கி 17வது தினம் முடிவதற்குள் அனுகூல திருப்பங்களை, பொருளாதாரம், குடும்ப சௌகரியம், வசதி, அன்றாட வருமான லாபங்கள் என்றபடி தரப்போகிறார். இதனை வைத்து புதிய வளர்ச்சி, உத்தியோக, பணி, பதவி விஷயங்களில் சந்தோஷம், பொருளாதார மேன்மை, நீங்கள் ஈடுபடுகின்ற காரியங்களில் வெற்றி அடைய போகின்றீர்கள். குடும்ப ஒற்றுமை குதூகலமாக நகரும். உத்தியோக, இட, பதவி விஷய பிரச்சனைகள், வழக்கு, கோர்ட், காவல்துறை விவகாரங்கள் அனைத்திற்கும் தீர்வு ஏற்படும். தொழில், வியாபாரம், நிர்வாகம், அயலூர், அயல்தேச பட்ஜெட், பெரிய முதலீடு திட்டங்கள் அனைத்திற்கும் அதிர்ஷ்ட லாபகரமான திருப்புமுனை காத்திருக்கின்றது. எதிர்பாராத அதிர்ஷ்ட காரிய வெற்றி, பணம், பொருள் வரவுகள், ஆடை ஆபரண சேர்க்கைகளும் காத்திருக்கின்ற மாதம் இந்த ஆடி மாதம்.
மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். அவரோடு உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகியங்களுக்கு அதிபதியான செவ்வாயும் இணைந்திருக்கின்றார். எனவே தொழில் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும். பொது வாழ்வில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். இடமாற்றம் வீடு மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். குருவின் பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால் பொருளாதார பற்றாக்குறை அகலும். மேலும் மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. குரு பகவான் இருக்கும் இடம் மறைவிடமாக இருந்தாலும் பார்க்கும் இடத்திற்கு நல்ல பலன்கள் உண்டு. அந்த அடிப்படையில் வருமானம் திருப்தி தரும். தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை சுப விரயமாகவே அமையும். வீடு வாங்குவது, இடம் வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்தலாம். மேலும் கும்பராசியில் உள்ள சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலிலும் தடுமாற்றம் அடைவீர்கள். கடமையை சரிவர செய்ய இயலாது. தொழில் வளர்ச்சியில் குறுக்கீடுகள் ஏற்படும். துணையாக இருப்பவர்களால் தொல்லைகள் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். தடைகள் அகலவும் தக்க சமயத்தில் காரியங்கள் நடைபெறவும் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுங்கள். மேலும் கடகராசியில் சஞ்சரிக்கும் புதன் ஆடி 5ஆம் தேதி வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுவது நன்மைதான். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்பு கைகூடி வரும். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. எனவே பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படாது. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதற்கான அறிகுறி தென்படும். மேலும் ஆடி 16ஆம் தேதி சிம்மராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் சொத்து பிரச்சனைகள் நல்லபடியாக முடியும். தந்தை வழி ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து உத்தியோகம் சம்பந்தமான நல்ல அழைப்புகள் வரலாம். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் இணைந்து செயல்பட முன்வருவார்கள். பொது வாழ்வில் உள்ளவர்கள் பிறருக்கு பொறுப்பு சொல்வதால் பிரச்சனைகள் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய முதலீடுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். கலைஞர்களுக்கு கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் கவனம் சிதறாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் கூடும். செலவுகள் அதிகரிக்கும். இந்த தனுசு ராசி மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் விருப்பப்படுகின்ற அயல் தேச கல்வியை அடைவீர்கள். விவசாயிகளுக்கு நீங்கள் இலக்கு வைத்திருக்கின்ற பெரிய நிலபுலன் சேர்க்கைகளை அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு அனைத்து இனிமைகளும் பதவி ரீதியான உயர்வுகளும் ஏற்படும். தொழிலதிபர்களுக்கு எப்பேற்பட்ட சாத்தியமில்லாத விஷயம் கூட வெற்றி பெறும். அரசியல்வாதிகளுக்கு திடீர் உயர் பதவி அங்கீகாரம் ஏற்படும். புதிய அந்தஸ்து அதிகரிக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் உத்திராடம், திருவோணம், சதயம், அஸ்வினி, உத்திரட்டாதி, அனுஷம், ரோகிணி, சுவாதி, மகம், ஆயில்யம், திருவாதிரை. அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூலை 17, 19, 21, 23, 24, 26, 28, 31 மற்றும் ஆகஸ்ட் 1, 3, 5, 6, 7, 10, 12, 16. இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் தில்லை ஸ்ரீ நடராஜரை வெட்டிவேர் மாலை சாற்றி தரிசனம் செய்து வாருங்கள். இந்த ஆடி மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.